شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பித்அத்துக்கள், அந்த பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் நரகிற்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளாருடைய இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தியவனாக ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலும் அடிக்கொரு முறை எச்சரிக்கை செய்த ஒரு பாவமாகிய வீண் விரயத்தை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேசுகின்ற நேரத்திலே, பேச்சு வழக்கிலே நாங்கள் ஒரு விடயத்தை பார்த்து சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் சாப்பிடுகின்றதாக இருந்தாலும், குடிக்கிறதாக இருந்தாலும், ஆடைகளை அணிகின்றதாக இருந்தாலும், நாங்கள் அரபிக்கில் ஒரு வேர்டை சொல்லுவோம், சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆடைகளை உங்களுக்கு விருப்பமான முறையில் அணிந்து கொள்ளுங்கள், ஆனால் இஸ்ராஃப் செய்து விடாதீர்கள், இஸ்ராஃப் பண்ணக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது என்று எல்லோரும் அந்த அரபி வார்த்தையை பாவிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் இஸ்ராஃப் என்பது கூடாது என்பதில் எல்லோரும் ஒத்த கருத்தாக இருக்கின்றோம். ஆனால் எது வீண் விரயம், எது வீண் விரயம் இல்லை என்பதை தீர்மானிப்பது உலகத்துடைய நடைமுறையா அல்லது அல் குர்ஆன் சுன்னாவினுடைய விளக்கத்திலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளா அல்லது அவரவர் தீர்மானிக்க வேண்டியதா என்பதில் தான் பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் ஒரு சாப்பாட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடுகிறார், அதனுடைய விலை 10,000 ரூபான்னு வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கோ உங்களுக்கோ அதை பார்த்து பாருங்கள், இவர் வீண் விரயம் செய்கிறார். ஒருத்தர் 3-wheel ஒன்றை யூஸ் பண்ணுறார், இன்னொருத்தர் விலை மதிக்க முடியுமா நல்ல ஒரு கோடியை தாண்டி ஒரு 2 கோடி 3 கோடி வாகனத்தை யூஸ் பண்ணுறார். இப்போ எனக்கு அதை பார்த்து இவர் வீண் விரயம் செய்கிறார் சொல்ல முடியுமா என்றால் அதுவும் ஒரு கேள்விதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீண் விரயம் என்பதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வீண் விரயம் இஸ்ராஃப் என்பதற்குரிய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்த்தால் எது வீண் விரயம், எது வீண் விரயம் இல்லை, தாராளமாக எங்களால் அனுபவிக்க முடியும் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பின்வருமாறு சொல்கிறார். சூரத்துல் ஆராஃபில் 31வது வசனத்தில் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, மக்களை நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள்,
வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீங்க. இப்போ நான் வந்து ஒரு பிளேட் சாப்பிட்றேன்னு வைங்க, இன்னொரு சகோதரர் இருக்கிற அவர் 2 பிளேட் சாப்பிடுவார், இன்னொருத்தர் இருப்பார் 3 பிளேட் சாப்பிடுவார். ஆனால் பசிக்கு தான் சாப்பிட்றாங்க. இப்போ வீண் விரயம் என்று வார நேரத்தில் சகோதரர்களை உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு, ஒரு பிளேட்டோ 2 பிளேட்டோ 3 பிளேட்டோன்னு வைங்களேன், அவருடைய பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றார். சாப்பிட்டு முடிஞ்சு அவருடைய மனசாட்சி சொல்லுது எனக்கு பசி வைத்தாச்சு, ஆனாலும் இன்னும் சாப்பாடு இருக்குது, இருக்கிறத மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்கு அவருடைய பசி சென்றதற்கு பின்னால் அவர் கஷ்டப்பட்டு சாப்பிட்றாரு பாருங்க, இதுவும் இஸ்ராஃப் தான். ஏண்டா பசி போவதற்கு அவருக்கு சாப்பிடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. அது ஒரு பிளேட்டோ 2 பிளேட்டோ 3 பிளேட்டோ அவரவருடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவதில் தடையும் கிடையாது. ஆனால் பசி போனதற்கு பிறகு ஒரு ஹவாத்தனத்தில் அது இன்னும் இருக்குது, எப்படியாவது நெசுக்கி கசக்கி சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படின்ற எண்ணத்தில் அவர் கூடுதலாக சாப்பிட்டார், அதுவும் இஸ்ராஃப் தான். ஏன் தெரியுமா, அவருடைய அந்த டார்கெட்டை தாண்டி லிமிட்டை தாண்டி சாப்பிட்ற நேரத்தில் ஒன்றோ அவர் வாந்தி எடுப்பார், அல்லது அவரால் நடக்க முடியலை, அல்லது வேறு நோய்களை கொண்டு போய் சேர்த்துரும், இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியது அவரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டார் என்று அந்த அடிப்படையில் அது வீண் விரயத்தில் போயிடும். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் சாப்பிடுங்க குடியுங்க வீண் விரயம் செய்யாதீர்கள், ஏனென்றால் இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் வீண் விரயம் செய்கிறவங்களை விரும்ப மாட்டான். இப்போ நாங்கள் எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு, நேரத்துக்கு தொழுகிறோம் ஓதுறோம், ஷிர்க்கு செய்யக்கூடாது, பித்அத் செய்யக்கூடாது, அனாச்சாரங்கள் செய்யக்கூடாது, அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, நோன்பு வந்தால் நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், இப்படி பல இபாதத்துக்களை செய்கிறோம். ஏன்? அல்லாஹுடைய அன்பை நாங்கள் பெற வேண்டும். அல்லாஹ் அடியார்களை விரும்புகிறான், அல்லாஹ் அடியார்களை நேசிக்கிறான் என்றால் அந்த நேசிக்கப்படுகின்ற அடியார்கள் கூட்டத்திலே நானும் ஒருவனாக மாற வேண்டும். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்கிறான், சாப்பிட்றவங்களோட அல்லாஹ் இரக்கம், குடிக்கிறவங்களோட அல்லாஹ் இரக்கம், உடுக்கிறவங்களோட அல்லாஹ் இரக்கம். யாரோடு தெரியுமா அல்லாஹ் இரக்கம் இல்லை, அளவுக்கு அதிகமாக நீ தேவையில்லாத அளவுக்கு சாப்பிடுகின்றாய், வீண் விரயம் செய்கின்றாய், வீண் விரயம் பெருமைக்காக வேண்டி விலையை கூடுதலாக கொடுத்து அந்த ஆடையை நீ பாவிக்கின்றாய் என்றால் அல்லாஹ் அவர்களை நேசிக்க மாட்டான். எனவே சகோதரர்களே, அல்லாஹுடைய அன்பு இல்லாமல், அல்லாஹுடைய பாசம் இல்லாமல், அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் சுவர்க்கத்துக்குள் போக முடியாது என்ற அடிப்படையை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த வீண் விரயத்தை பற்றி சொல்கிற நேரத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்கிறவங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ எது வீண் விரயம் என்றதில் இங்கே பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்கிறான், வ அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நிஅமத்தை தந்திருக்கிறான், பணத்தை தந்திருக்கிறான், பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான், அதை நீங்கள் வெளிப்படுத்துங்கன்றான், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கன்றான். எது வரைக்கும்? வீண் விரயம் செய்யாத வரைக்கும். ஒரு சாதாரண தொழிலாளி ஒரு ரூமில் ஒரு வராந்த ஒரு கிச்சனோடு அவர் வாழ்ந்துட்டு போயிடுவார். ஒரு பணக்காரர் வந்து 2-3 மாடிகளை கட்டி லக்ஸரியான ரூமுகளை வச்சு அவர் வாழ்ந்துட்டு போயிடுவார். அப்போ அவருடைய பொருளாதார சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு அதுக்கு தேவை, அவருக்கு அது தேவை. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமும் ஏழைகளுக்கு ஒரு சட்டமும் அல்ல. நீங்கள் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏழை எளியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட தேவைக்கு ஏற்றதை யூஸ் பண்ணுறது ஓகே. இதை தாண்டி அநியாயமாக செலவழிப்பதும் அநியாயமாக நீங்கள் இன்னொன்றுக்கு வாங்கி போடுவதும் தான் இஸ்லாமிய அடிப்படையில் வீண் விரயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்குரிய வரைவிலக்கணத்தை பாருங்கள். இப்போ நாங்கள் வீண் விரயம் என்று சொல்வதற்கு அரபிக்கில் 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று இஸ்ராஃப்னு சொல்லுவார்கள், இஸ்ராஃப் பண்ணுறது. அல் குர்ஆனில் இன்னொரு வார்த்தை வருது, தப்தீர். தப்தீர் பண்ணுறது என்று சொல்கிறதும் இஸ்ராஃபுக்கு தான், வீண் விரயத்துக்கு தான். நான் 2க்கும் உள்ள நுணுக்கமான வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த வரைவிலக்கணத்தை மாத்திரம் நாங்கள் இன்றைய ஹுதுபாவில் படித்துக் கொண்டால் எங்களுக்கு போதுமானது. பாருங்க, இஸ்ராஃப் என்று சொன்னால் சர்ஃபு ஷைஇ ஃபீமா யன்பகி ஸாயிதன் அலா மா யன்பகி. இஸ்ராஃப் பண்ணுறதுக்கு தெரியுமா? ஒரு விடை எங்களுக்கு முக்கியமான ஒரு வேலைக்கு நாங்கள் செலவழிக்கிறது, படிப்புக்கு செலவழிக்கிறது, ஓதுறதுக்கு செலவழிக்கிறது, வீடு கட்டுறதுக்கு செலவழிக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது செலவழிக்கிறது, தேவைக்கு செலவழிக்கிறோம். ஆனால் ஸாயிதன் அலா மா யன்பகி, தேவைக்கு தான் செலவழிக்கிறோம், தேவைக்கு அதிகமாக செலவழிக்கிறோம். 100 ரூபா கொடுத்து செய்ய வேண்டிய வேலைக்கு வந்து நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுத்து செய்ய வேண்டிய வேலைக்கு வந்து 10,000 ரூபா கொடுக்குறோம். இதுவும் வீண் விரயம் தான். 1000 ரூபா கொடுத்து ட்ரெஸ்ஸை வாங்கலாம்னு வைங்களேன், அதை பெருமைக்காக வேண்டி போயிட்டு இந்த கடையில் போய் வாங்கினால் 10,000 கொடுத்து வாங்கினால் மக்கள் மதிப்பார்கள், அதனால் நாங்கள் விலை கொடுத்து வாங்குகிறோம் என்றால் அதுவும் வீண் விரயத்தில் தான் போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அதிகமான சகோதரர்கள் இந்த பிராண்டட் உடுப்புகளை வாங்குவாங்க. இந்த பிராண்டட் உடுப்புகள் விஷயத்தில் வந்து நியத்துக்கேற்ற கூலி தான் அல்லாட்ட கிடைக்க போகுது.
கொஞ்சம் பேர் மைண்ட் செட் எப்படின்னா, இந்த 1000 ரூபாயோட ஷேர்ட்டை வாங்கி வாங்கி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஷேர்ட் வாங்க வேண்டி இருக்கும். குவாலிட்டி குறைச்சல். அப்போ ஒவ்வொரு நாளும் வாங்கணும். அதே ஷேர்ட் ஒன்று கொண்டு போய் 15000 ரூபாய்க்கு பிராண்டட் ஒன்று வாங்கிட்டேன்னா வருஷக்கணக்கில் பாவிக்கலாம். இந்த நோக்கத்தில் ஒரு மனிதன் விலை கொடுத்து வாங்கினா அது பிரச்சனை கிடையாது, ஏன் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கணும். அதே நேரத்தில் நான் இந்த லோகோ அடித்த ஷேர்ட்டை போட்டு வந்தால் தான் மக்கள் என்னை மதிப்பார்கள். நான் இந்த கடையில் போய் வாங்கினேன்றதை 4 பேருக்கு தெரியப்படுத்தினால்தான் என்னையும் வந்து ஒரு பொஸ்ட் லுக்கில் பார்ப்பாங்க, என்னையும் வந்து அந்த கூட்டத்தில் சேர்த்துக்குருவாங்க. நான் எல்லாரும் 2000 ரூபா 3000 ரூபாயோட ஷேர்ட் போடுற இடத்துல நான் வந்து ஒரு 15000 ரூபாயோட ஷேர்ட் வாங்கினேன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக போய் வாங்குறது, இது இஸ்ராஃப். நல்லா விளங்குங்க, விலை கூடின உடுப்புகளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை. நீங்கள் வாங்குகிற நோக்கத்தை வைத்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூலி வழங்குகிறான். அதிகமாக யூஸ் பண்ண வேண்டி இருக்குது, நீண்ட நாள் பாவிக்க வேண்டி இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, உடம்புக்கு வந்து நல்ல அழகாக இருக்குது, ஒத்து வருகிறது, அதனால் போய் வாங்குறீங்க, அது பிரச்சனை கிடையாது. பெருமைக்காக வாங்கினீர்கள் என்றால், அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வாங்கினீங்க என்றால், தேவை இருந்தும் மேலதிகமாக நீங்கள் கூடுதலாக செலவழிக்கிறீங்கன்னா இது வீண் விரயம் என்று அர்த்தம். தபதீர், குர்ஆன்ல அல்லாஹ் யூஸ் பண்ணுற தபதீர் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? சர்ஃபு ஷைஇ ஃபீமா லா யன்பகி. அவனுக்கு மொத்தமாக தேவையே இல்லை. ஃபெஸ்ட்டுக்கு சொன்னதே தேவைதான், வாங்கித்தான் ஆகணும், ஆனால் விலையை கூட கொடுத்து வாங்குறது. தேவைதான், தேவைக்கு அதிகமாக செலவழிக்கிறது. இப்போ 2வது சொல்கிற அல்லாஹ், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். தப்தீர் பண்ணுறவர்கள், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் என்று யாருக்கு தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான்? சர்ஃபு ஷைஇ ஃபீமா லா யன்பகி. அதுக்கு செலவழிக்கவே தேவையில்லை, ஆனால் அவன் அதுக்கு செலவழிக்கிறான். ஒரு மியூசிக் குரூப் நடக்குது, ஒரு வீணான விளையாட்டு போட்டி நடக்குதுன்னு வைங்களேன். விளையாட்டு போட்டியில் பல வகையாக பிரிக்கலாம். அது உடம்புக்கு தேவையானது, மக்களுக்கு தேவையானது, சமூகத்துக்கு தேவையானது, ஓகே. ஆனால் 100% வீண் விரயம் நடக்குது. மக்களை பாவத்துக்குள் இழுக்கிற மாதிரி அங்கே மியூசிக் போடப்பட்டிருக்குது, ஆண்கள் பெண்கள் கலப்பு நடக்குது. இது வந்து சர்ஃபு ஷைஇ ஃபீமா லா யன்பகி, இது தப்தீர், தேவையே இல்லாத ஒரு விஷயம். இன்றைக்கு பார்க்கணும், சமூகத்தில் தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி படிப்புக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய ஏழை மாணவிகள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் இல்லாமல் எத்தனையோ சகோதரர்கள் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தேவையில்லாத ஒன்றுக்கு 2-3 லட்சத்தை செலவழிக்கிற அதே நேரம், தொழில் இல்லாத ஒரு ஆளுக்கு 1 லட்சத்தை 2 லட்சத்தை கொடுத்து ஒரு சின்ன கடையை போட்டு கொடுத்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணி விட்டீங்கன்னா, அவர் சம்பாதிச்சு 4 பேரை வாழ வைப்பார், மனைவிக்கு சாப்பிட கொடுப்பார், பிள்ளைகளை கவனிப்பார். நீங்கள் மௌத்தாகி போனாலும் சதக்கத்தும் ஜாரியான அடிப்படையில் உங்களுக்கு அது நன்மை வந்து கொண்டே போகும். இப்போ உங்களுக்கு 2க்கும் டிஃப்ரெண்ட் விளங்கி இருக்கும். இஸ்ராஃப் என்று சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. தபதீர் என்று சொன்னால் வாழ்க்கையில் மனுஷனுக்கு தேவையே இல்லாததுக்கு சும்மா அநியாயமாக செலவழிக்கிறது. இவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, 2க்கும் அல்லாஹ் விருப்பம் இல்லை. ஒரு மனிதன் தேவை இருக்குது, தேவைக்கு அதிகமாக செலவழிச்சா அல்லாஹ் விரும்ப மாட்டார்னு வருது. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். இஸ்ராஃப் செய்தவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டார்னு குர்ஆன் வசனம் சொல்லுது. தபதீர் என்பது தேவையே இல்லாத ஒன்றுக்கு செலவழிக்கிறது. இதுக்கு அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? வலா துபத்திர் தபதீரா, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் யாருடைய நண்பர்கள் தெரியுமா? ஷைத்தானுடைய நண்பர்கள். ஷைத்தான் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. இப்போ நாங்கள் ஷைத்தான நண்பர்களாக மாறுறதா, அல்லாஹ்வுடைய நண்பர்களாக மாறுறதா? வீண் விரயம் செய்தீர்களாக இருந்தால் ஷைத்தானுடைய நண்பர்கள். ஷைத்தான் யார் தெரியுமா? வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஷைத்தான் அல்லாஹ்வை மறுத்து, அல்லாஹ்வை நிராகரித்து, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவன். எனவே நானோ நீங்களோ ஷைத்தானுடைய நண்பர்களாக மாறினால் எங்களை சொர்க்கத்துக்கு போக இயலுமான்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியுமான்னு கேட்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் இஸ்ரால் 26வது 27வது வசனத்தில் என்ன சொல்றான்னு தெரியுமா? வஆத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன சபீல். உங்களோட நெருங்கிய உறவினர்களுக்கு அவங்களோட ஹக்குகளை கொடுங்க, ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க, வழிப்போக்கர்களுக்கு கொடுங்க. யார் தகுதியோ சமூகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய சொத்துக்களை தந்துட்டான்னு வைங்க. இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாரும் பிறக்கின்ற நேரம், நாங்கள் இந்த உலகத்துக்கு வருகின்ற நேரம் எந்த ஒரு சொத்துக்கும் சொந்தக்காரர்கள் இல்லாமல் ஜீரோவில் அல்லாஹு தஆலா எங்களை படைக்கிறான். உலகத்துக்கு வந்து எங்களோட முயற்சியால் நாங்கள் சம்பாதிக்கிறோம். அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அல்லாஹ் எங்களுக்கு 1000ல் தந்து பார்ப்பான், லட்சத்தில் தருவான், அதற்கு பிறகு நாள் போகக்குள்ளே கோடியில் தருவான், பில்லியன் கணக்கு தருவான், ருப்பீஸில் தந்து போகிறதுக்கு டாலரில் தருவான், ஒரு வீட்டுக்கு பதிலாக பல வீடுகளை தருவான். எந்த அளவுக்குன்னால் அல்லாஹ் சில நேரம் சொத்துக்களை எங்களுடைய பேரில் குவியாக குமிச்சு போட்டுருவான். இது ஒரு சோதனை தெரியுமா உங்களுக்கு? நிறைய சொத்துக்களை தருவான். ஏன்? மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா யாருக்கு
வசதி வாய்ப்புகளை கொடுத்தானோ மறுமையில கேட்பா, நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க. ஹலாலாக சம்பாதிச்சு மட்டும் போதா, தப்பே இல்லாது. முதலாவது கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க, எப்படி எப்படி நீங்க சம்பாதிச்சீங்க. நான் இந்த பிஸ்னஸ் பண்ணினேன், எல்லாம் ஹலாலாக பிஸ்னஸ் பண்ணினேன், அந்த என்ன சொத்து ஹலால். எப்படி நீங்க செலவழிச்சீங்க. செலவழிக்கின்ற வழிகளை சொல்கிற நேரத்திலையும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வழியில் நீங்கள் செலவழித்திருக்க வேண்டும். இங்கே இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு, அதை அடுத்தவர்களுக்கு எத்தி வைப்பதற்கு நிறைய தேவைகள் இருக்குது. எங்களோட ஊரில் வளரக்கூடிய சின்ன சின்ன சிறார்களை நல்ல முறையில் படிக்க வைப்பதற்கு நிறைய தேவைகள் இருக்குது. இதெல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைத்து போட்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு நாள் கூத்தாட்டத்துக்கு, ஒரு நாள் களியாட்டத்திற்காக, யாரை ஒருத்தரை சந்தோஷப்படுத்துவதற்காக, என்னுடைய பேரை மக்கள் எல்லோரும் பேச வேண்டும் என்பதற்காக லட்சத்தில் கோடியில் நாங்கள் தேவையில்லாத ஒன்றுக்கு செலவழித்தால் மறுமை நாளையில் அல்லாஹ் கேட்கின்ற, நீ சம்பாதித்ததை எவ்வாறு நீ செலவழித்தான்னு கேட்ட சொல்ல முடியுமா சகோதரர்களே? எங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை, சொல்ல இயலாது. அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பணத்தை தந்திருக்கிறார் என்றால், ஒரு வசதியை தந்திருக்கிறார் என்றால், முதலாவதாக நீங்கள் அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்கிறது, யா அல்லாஹ், நீ எனக்கு கேட்டதை விட அதிகமான பணத்தை தந்திருக்கிறாய். இப்போ ஏண்ட பொறுப்பு என்ன தெரியுமா? நான் இதை எப்படி செலவழிக்கிறது, இந்த பணத்தை எப்படி நன்மைக்குரிய காரியங்களாக மாற்றுவது. இன்றைக்கு உலக வாழ்க்கை சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் வாழக்கூடிய உங்களோட வீடு உங்களோட பேருக்கு இருக்கும். சொந்த வீடுகளாக இருந்தால் நீங்கள் டீட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அதே வீடு இன்னொருத்தர பேருக்கு இருக்கும். இப்போ நீங்கள் சொல்வீங்க இது ஏண்ட வீடு, ஏண்ட வீடு. அடுத்த ஜென்ரேஷன் போக்குள்ள உங்களோட பிள்ளையோட பேருக்கு மாறும். இன்னொரு 50-100 வருஷத்துக்கு போகிறோம், உங்களோட பேரை சொல்லி இது உங்களோட வீடுன்னு கேட்டால் இல்லையே, இப்போ நாங்கள் அவர் யாருன்னே தெரியாது. உங்களோட பிள்ளையிட பிள்ளை பேரன் பேத்தியை தாண்டி இன்னொரு ஜென்ரேஷன் போக்குள்ளே உங்களோட பேரை சொன்னால் யாருன்னு முழிப்பார்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடி யாருடைய பேருக்கு டீட் இருந்தது இன்றைக்கு உங்களோட பேருக்கு இருக்குது. இது எதை உணர்த்துது? எதை உணர்த்துதுண்டா, உலகத்தில் ஏண்ட ஊடு என்று சொல்கிறது ஒரு டெம்பரரி. இப்போக்கு ஏண்ட பேருக்கு இந்த ஊடு இருக்குது, இப்போக்கு ஏண்ட பேருக்கு இந்த வெஹிக்கிள் இருக்குது. மௌத்தாவிட்ட சகோதரர்களே, உங்களோட ஜனாசாவோட சேர்த்து உங்களோட ஊடு, உங்களோட வெஹிக்கிள், உங்களோட எல்லாத்தையும் புதைப்பாங்களா? இல்லை, புதைக்கவே மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் மரணித்தால் 3 விடயங்கள் அந்த ஜனாசாவோடு பின்துயர்ந்து வரும். சொத்துக்கள் வரும், அவருடைய அமல் இபாதத்துக்கள் வரும், குடும்பத்தார்கள் வருவார்கள். எல்லோரும் மையவாடிக்கு வந்து உங்களை ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்கு பிற்பாடு இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஒரு ஜனாசா, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருக்கு 2-3 வாகனங்கள் இருக்கும். அந்த வாகனங்களில் கூட நடக்க இயலாதவங்களை ஏற்றிட்டு யாரோ ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டு ஜனாசா மையவாடிக்கு வருவாங்க. வாகனத்தில் சொந்தக்காரர் குழியில் வைக்கப்படுகிறார், கபரில் வைக்கப்படுகிறார். யாரோ ஒருத்தர் அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்து அப்படியே கொண்டு போய் கேரேஜில் போடுறாங்க, பார்க்கிங்கில் கொண்டு போய் போடுறாங்க. மனுஷன் நிலைமை, மௌத்தா போகிற நேரத்தில் எங்களோட சேப்பில் வந்து டெபிட் கார்டு இருக்கும். அந்த கார்டை போய் நீங்கள் பேலன்ஸை பார்த்தீங்கன்னா லட்சத்தில் கோடியில் காசு இருக்கும். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு டெம்பரரிக்கு தந்தான். நேரம் முடிஞ்சாச்சு, சொத்து சும்மா வாகனம் வீடு உங்களோட கார்டு பேங்க் கார்டு அந்த டீட் அந்த காணி எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்குறன்னு கூட கொடுக்கறதுக்கு ஒரு டைம் இல்லை. எல்லாத்தையும் வச்ச வாக்கில் நீங்கள் கபருக்கு போய்விட வேண்டியதுதான். அதனால தான் சகோதரர்களே, ஒரு விஷயத்தில் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கிறது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் ஒரு நாளும் அநியாயமாக செலவழிக்காது. பாருங்க, அண்மையில் கிழக்கு மாகாணம் வடக்கு பகுதியில் கட்டுமையான வெள்ளப்பெருக்கு, எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா? என்ன முடியாத அளவுக்கு, கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உயிர் சேதங்களை கொடுத்ததோடு அல்லாஹு தாலா பல சொத்துக்கள் பல வயல் நிலங்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். இது சிலருக்கு சோதனை, சிலருக்கு தண்டனை. நாங்கள் பயப்படணும். அந்த மக்கள் கதறி அழுகிறார்கள். நான் கேட்கிறேன், அங்கே ஒரு சமூகம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இலங்கை நாட்டில் பல வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை இன்னும் சுமூகமான நிலைமைக்கு வரவில்லை. ஒரு அத்தியாவசிய பொருளுடைய விலையை பாருங்க, சாதாரண அரிசியுடைய விலையை பாருங்க. ஒரு மனிதன் ஒரு ஏழைக்கு வாழ வேண்டிய ஒரு அத்தியாவசிய உணவுகளை வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு இன்றைக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது. ஆனால் நாங்கள் லட்சத்தில் கோடியில் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம், வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால சகோதரர்களே, இது நீங்க செய்யறது வீண் விரயமா இல்லையா என்பதை இஸ்தஃப்தி கல்பக், நீங்க உங்களோட உள்ளத்தில் நீங்களே கேட்டு பாருங்க. நான் செய்யறது வீண் விரயமா இல்லையா? வீட்டுக்கு அழகான தாப்பை இருக்குது, அழகான வெஹிக்கிள் ஒன்று இருக்குது, திரும்ப அடுத்தவன் ஒரு டிசைனுக்கு ஒரு தாப்பையை கட்டியிருக்கிறானா, ஒரு மதிலை கட்டியிருக்கிறானா, அதை விட புதிய டிசைன் நான் கட்டுறோம். 6 மாசத்துக்கு முன்னு கட்டின தாப்பையை உடைச்சி போட்டு டிசைனை மாத்துறான். இது வீண் விரயமா இல்லையா? நான் கேட்கிறேன். அதை நான் சொன்னேன், சில விஷயங்களை பப்ளிக்கில் பார்த்து எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கலாம். நீங்கள் செய்கிறது வீண் விரயம். நீங்கள் உங்களோட உள்ளத்தில் தான் கேட்டு பார்க்கணும். சில ஒருவேளை உங்களுக்கு தேவை இருந்தால், ஒரு கோடியில் வாகனத்தை பாவிக்கிறீங்க,
திடீரென அந்த வாகனத்தை விற்று 3 கோடி வாகனத்தை வாங்குறீங்க. எனக்கு ஃபத்வா தெரியலாது, நீங்கள் வீண் விரயம் செய்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தேவைப்படும், உங்களுக்கு அந்த வாகனத்தில் சீட்டில் உட்காரையில் ஒரு நிலைமை இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கும், அல்லது உங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டி வரும், இதை விட உங்களோட உடம்புக்கு வந்து சொகுசாக தேவை வேண்டி வரும், நீங்கள் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து இந்த வாகனம் பொருந்தாது. அப்போ அது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் சகோதரர்களே, நீங்கள் செய்கிறது வீண் விரயம், இவர் செய்கிறது வீண் விரயம் இல்லைன்னு தனிப்பட்ட யாருக்கும் சொல்ல முடியாது. பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் மனசாட்சி உள்ளவர்கள். உங்களோட உள்ளத்தில் கேட்டு பாருங்கள், நான் இதுக்கு செலவழிக்கிறது வீண் விரயமா இல்லையா? இப்போ பாருங்கள், ஒரு பாடசாலையில் ஒரு நிகழ்ச்சி வருதுன்னு வைங்களேன், அங்கே வந்து செலவழிக்கிறதுக்கு எல்லாரும் முன்னுக்கு வருது. சமூகத்தில் நிலைமையை சொல்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குர்ஆன் மதரசாவுக்கு குர்ஆனை மனனம் செய்து முடித்தவர்கள், ஓதுகின்ற மாணவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு 4 பேருக்கிட்ட போய் கேட்டு பாருங்க பாப்போம். கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னப்போ ஒரே வசூல் பண்ணுறீங்க? குர்ஆன் மதரசா ஒரு 100 ரூபா, ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, இல்லை பிள்ளைகளுக்கு நாங்கள் 20,000 பெருமதி எனக்கு கிஃப்ட் கொடுக்கும். 20,000 எந்த கொடுக்குறது? குர்ஆனை பாடமாக்கின பிள்ளைகளுக்கு எந்தக்கப்பா 20,000 கிஃப்ட் கொடுக்குறீங்க? இப்படி கேட்குற மக்கள் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் செலவழிக்க வேண்டியது 1000 இருக்குது. எதுக்கு செலவழிக்க வேண்டுமோ அவைகளை மறந்து விட்டு, எது கூடாதோ, எது இப்பேக்கு அவசியம் இல்லையோ அதற்காக நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எது தேவையோ தேவைக்கு உட்பட்ட முறையில் செலவழிப்பது தான் ஒரு முஃமினுடைய பண்பு என்பதையும் அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபுர்கானில் பின்வருமாறு சொல்கிறான். முஃமின்கள் எப்படி செலவழிப்பாருங்கன்னா, வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவழிப்பார்களாக இருந்தால் லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, வீண் விரயமாக செலவழிக்கவும் மாட்டார்கள், கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார்கள். வகான பைனதாலிக கவாமா, ரெண்டுக்கும் இடையில பேலன்ஸாக இருப்பாங்க. இப்படி தானே ஒரு சமூகம், ஒரு சாரார் கண்டதுக்கெல்லாம் செலவழிச்சிட்டு போகிறாங்க. அவங்க நத்திங், எதை கேட்டாலும் கொடுப்பாங்க, எதுக்கும் செலவழிப்பாங்க. இன்னொரு சாரார் என்ன தெரியுமா, அது வீண் விரயம் வீண் விரயம் சொல்லி 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 ஒன்றுக்குமே செலவழிக்கிறது இல்லை, கஞ்சத்தனமாக இருப்பாங்க, கொடுக்கவே மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா 2 சாராரையும் பிழையாத்தான் சொல்கிறான். தேவையில்லாமல் கூடுதலாக செலவழித்து அநியாயம் செய்கிறவர்களும் பிழையானவர்கள். கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட வசதி இருந்தும், கொடுக்கறதுக்கு தேவை இருந்தும், சரியான ஒரு விஷயத்துக்கு கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட கேட்டும், அவர்களுக்கு அதை வலியுறுத்தப்பட்டும் கொடுக்க மாட்டாங்க. அது எனக்கு தேவை, எனக்கு தேவையில்லை, கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா 1 லட்சம் குறைஞ்சிருமே, கஞ்சத்தனம் காட்டுவார்கள். இதுவும் கூடாது. வீண் விரயம் செய்வதும் கூடாது, கஞ்சத்தனம் காட்டுவதும் கூடாது. ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருக்கணும்டா, வகான பைனதாலிக கவாமா, ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணி, ஓகே இதுக்கு 1 லட்சம் தேவையா, ரைட் கொடுக்குறேன், இதுக்கு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, இதுக்கு 50,000 ரைட் அதுக்கு கொடுக்குறேன். எது தேவையோ தேவைக்கு அவர்கள் செலவழிப்பார்கள். நல்ல முஃமின்களுடைய பண். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்கிறான் தெரியுமா, வலா தஜஅல் யதக மக்லூலதன் இலா உனுகிக், நீங்கள் உங்களோட கையை வந்து கழுத்தில் கட்டின மாதிரி, கையெடுத்து கழுத்தோடு சேர்த்து கட்டினா ஒன்றும் உசும்பேல, கை எடுக்கல. எங்களுக்கு அல்லாஹ் அழகான உதாரணத்தை சொல்கிறான். கொடுக்கிற விஷயத்தில் உங்களோட கையெடுத்து கழுத்தோட கட்டின மாதிரி நீங்கள் நடக்காதீங்க. வலா தஜஅல் யதக மக்லூலதன் இலா உனுகிக், அப்படின்னா என்ன அர்த்தம்? கஞ்சத்தனம் காட்டாதீங்க, கை இப்படி இறுக்கி பிடிச்சி கொண்டிருக்கிறது, ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அதே நேரத்தில் வலா தபுசுதுஹா குல்லல் பஸ், கையை விரிச்சு கொடுங்கன்ற அடிப்படையில் ஃபுல்லாகவும் விரிச்சிடப்படாது. கையை வந்து கழுத்தில் கட்டி கொண்டு இருக்கவும் படாது, விரிச்சு கொடுங்கோன்ற அடிப்படையில் எல்லாத்துக்கும் கொடுக்கறது அதுவும் கூடாது. ஏன் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஃபத்தகுத மலூமம் மஹ்சூர், ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பாருங்க, இஸ்லாம் எங்கட பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்ணுது தெரியுமா? கொடுக்கன்னு எல்லாத்தையும் கொடுக்க சொல்லவும் இல்லை, கொடுக்கக்கூடாது என்பது கஞ்சத்தனம் காட்ட சொல்லவும் இல்லை. உனக்கு தேவையை வச்சு கூட நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொண்டே இரு. அதனால ஒரு சஹாபி மௌத்தாகுற நேரம், சக்கராத்துடைய நேரத்தில் ரசூல்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஏன்னா சொத்து எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க போகிறேன். ரசூல் சொன்னாங்க வானாண்டாங்க, ஃபுல்லாக கொடுக்க வானம்ண்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், அப்போ இருக்கிற சொத்தில் ஹாஃபை கொடுக்க போகிறேன்ன்றாங்க. நபிகளார் சொன்னார்கள், இல்லை அதுவும் வானாண்டாங்க. திரும்ப சொல்கிறாங்க, சரி ஃபுல்லாகவும் வானான்றீங்க, ஹாஃபும் கொடுக்க வானான்றீங்க, 3இல் 1 கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓகே 3இல் 1 கொடுங்க, ஆனாலும் வஸ்ஸுலுசு கசீர், இருக்கிற முழு சொத்திலையும் முழு பொருளாதாரத்திலையும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் 3இல் 1 கொடுப்பதும் அது மிச்சம்தான், ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, தோழரே நீ உனக்கு இருக்கிற சொத்தெல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு உன்னுடைய குடும்பத்தார்கள் உன்னுடைய பிள்ளைகளை நீ அடுத்தவர்களிடம் கையேந்தக்கூடிய அளவுக்கு நீ வச்சுட்டு போய்விடாத. இப்போ சிலாக்கள் எப்படி செய்யறது, கொடுக்கறது, ஊரில் பேர் எடுப்பதற்கு அதுக்கு இதுக்கு அடிச்சு கொடுத்து தள்ளுறது. ஆனால் தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்கறது இல்லை. சொந்த பிள்ளை கஷ்டப்படுகிறான், சொந்த தாத்தா தங்கச்சி நானா தம்பிமார் கஷ்டப்படுறாங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்படுவார்கள், தொழில் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள். ஆனால் நாங்கள் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கறது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுத்துட்டு போகிறது. ரசூலில் வானான்றாங்க. ரசூலில் சொல்ல தெரியுமா, ஓண்ட பிள்ளையில பெஸ்ட்டுக்கு பாரு, குடும்பத்தை பெஸ்ட்டுக்கு பாரு,
அவங்களுக்கு வீடு இருக்குதா, அவங்களுக்கு சொத்து இருக்குதா, அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு வசதி இருக்குதா, அவங்களுக்குரிய தொழிலுக்குரிய வசதிகள் இருக்குதா, அவங்க சாப்பிட்றாங்களா, குடிக்கிறாங்களா, உடுக்கிறாங்களா, அவங்களோட பிள்ளைகளோட செலவுகள் எப்படி இதை பாரு, அவங்களுக்கு ஃபெஸ்ட்டு கொடு. அப்போ ரசூல் என்ன சொல்ல வராங்கண்டா, நீ ஊருக்கெல்லாம் கொடுத்து உங்களோட வராசத்துகள் உங்களோட பிள்ளைகளை அடுத்தவர்களிடம் கையேந்துகின்ற நிலைமைக்கு வைத்து விடாமல் அவங்களுக்கும் கொடுங்கன்றாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? ஃபெஸ்ட்டுக்கு எங்களை நெருக்கமானவர்களை பார்க்கணும், அவங்களுக்கு கொடுங்க. இப்போ இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது, 3/1 எங்களுக்கு என்ன செய்யலாம், சதக்கா கொடுக்கலாம். உங்கள்கிட்ட 3 கோடி இருக்குதுன்னு வைங்களேன், உங்களோட முழு சொத்து 3 கோடி தானே, 1 கோடி உங்களுக்கு தாராளமாக சதக்கா கொடுக்கலாம். அடுத்த 2 கோடியை நீங்கள் உங்களோட குடும்பத்து வராசத்துக்கு கொடுங்கன்றாங்க. அப்போ இஸ்லாம் எந்த அளவுக்கு எங்களோட பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணுதுண்டா, கொடுங்கன்றதுனால சம்பந்தம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்குறதோ அல்லது கஞ்சத்தனம் காட்டி கொண்டு இருக்கிறதோ அது இல்லை, பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ அழகாக. நான் நினைக்கிறேன் நீங்கள் பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணுற அழகான ஒரு மார்க்கத்தை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை தவிர வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் எடுங்க, கொடுக்குறது எடுங்க, வாங்குறது எடுங்க. இப்போ ஜக்காத் எடுக்கிற நேரத்துலையும் முந்தி காலத்தில் ரசூலோட காலத்தில் வந்து ஜக்காத்தை வசூலிப்பதற்கு வந்து ஒரு சாராரை நியமிப்பாங்க. அவங்க தான் போய் கணக்கு பார்த்து ஒட்டகத்தையோ ஆட்டையோ மாட்டையோ அல்லது பேரிச்சம்பளத்தையோ அவங்க கணக்கு பார்த்து எடுத்துகிட்டு வரும். ரசூலுல்லாஹ் அவங்களை அனுப்பக்கொள்ள என்ன தெரியுமா சொன்னாங்க, கராயிம் அம்வாலிஹிம், நீங்கள் போய்த்து அவங்களோட பொருட்களை எடுக்கக்கொள்ளே எடுக்கிற பொருள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொண்டாங்க. உதாரணம் வைங்களேன், ஆட்டை கணக்கு பார்க்குறாங்க, 40 ஆடு இருந்தால் ஒன்றை கொடுக்கணும் பண்ணி இவங்க ஒன்றை எடுக்கக்கொள்ளே இருக்கிற பண்ணையில் இருக்கக்கூடிய ஆட்டில் ஆக ரகம் கூடி நாடு பொறுமதி கூடி நாட்டை பார்த்து நீங்கள் எடுக்கிறீங்க, இதை செய்ய வேணாண்டாங்க. அடுத்தவங்கள்ட்ட எடுக்கக்கொள்ளே ஆக டாப் குவாலிட்டியை பார்த்து எடுத்துக்கொள்ள வேணான்றாங்க, சாதாரணம் எடுத்துடுவாங்க. ஏன் ரசூல் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கொடுக்க வேண்டிய அவங்கள்ட்ட கட்டாயம் எடுக்கணும். ஹுஸ்மின் அம்பாலியும் ஜக்காத்ன்றது விரும்பியோ விரும்பாமோ அவங்கள்ட்ட எடுக்கணும், ஆனால் எடுக்கக்கொள்ளே கவனமாக எடுங்கன்றாங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோங்கன்றாங்க. இப்போ என்னைய பொறுப்பில் போட்டாச்சு தானே, இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த ஜக்காத்தை வசூலிக்க போகிறேன், அதை தாங்க இதாங்க அப்படி பைஃபோர்ஸ் பண்ண இயலாது. அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க நான் ரசூலுல்லாஹ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். வீண் விரயம் செய்வது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா 3 விஷயத்தை விரும்புகிறான், அதே நேரத்தில் 3 விஷயத்தை வெறுக்கிறான். இந்த வெறுக்கின்ற விஷயத்தில் முதலாவது சொல்கிறாங்க, வயக்ரஹு லக்கும் கீல வகால், கண்டதையெல்லாம் கேள்விப்பட்டதையெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது அது அல்லாஹ் வெறுக்கிறான். வக்கஸ்ரத்து சுஆல், தேவைக்கு அதிகமாக ஒரே கேள்வி கேட்டு இருக்கிறது அது அல்லாஹ்க்கு வெறுப்புக்குரியது. வஇதாஅத்துல் மால், பொருளாதாரத்தை அநியாயமாக வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் இப்னு மாஜால வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குலு வஷ்ரபு வதசத்தகு, சாப்பிடுங்க, குடிங்க, சதகா கொடுங்க, வல்பசு, இன்னும் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், மாலம் யுகாலிதுஹு இஸ்ராஃபுன் அவ் மகீலத்துன், உடுப்பு உடுக்கிற நேரத்தில் அதே நேரத்தில் எது செஞ்சாலும் மாலம் யுகாலிதுஹு இஸ்ராஃபுன் அவ் மகீலத்துன், வீண் விரயமோ பெருமையோ வராமல் கவனமாக பார்த்துக்கோங்கன்றான். எனவே சகோதரர்கள், நாங்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், யா அல்லாஹ் என்ன பொருளாதாரத்தை செலவழிக்கிற விஷயத்தில் கொடுக்குற விஷயத்தில் வீண் விரயத்தையும் தந்துடாத, கஞ்சத்தனத்தையும் தந்துடாத. இஸ்லாம் எந்த லிமிட்டில் என்ன எதிர்பார்க்குதோ அந்த அடிப்படையில் செலவழிக்கிறதுக்குரிய நிலைமையை ஏற்படுத்தி தந்துவிடு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். வல்லவர் ரஹ்மான் நம் அனைவருடைய பொருளாதாரத்திலையும் பரக்கத் செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, வீண் விரயத்தின் விபரீதங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதிகமாக வீண் விரயம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இடங்கள் என்று பார்க்குற நேரத்தில் எங்களோட உணவுகளில் வருது, ஆடைகளில் வருது, நாங்கள் நடத்துகிற எங்களோட வீட்டில் எங்களோட குடும்பங்களில் எங்களோட ஊரில் நடத்துகிற ஃபங்க்ஷன்களில் வருது, அதே மாதிரி நாங்கள் தங்குற இடங்களில் வருது, வீடு கட்டுற நேரத்தில் வருது, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேண்டி செலவழிக்கிற இடத்துல வருது. இப்படி பல கட்டங்களில் வந்து பெரிய ஒரு போராட்டம் எங்களுக்கு ஏற்படுது, இது வீண் விரயமா இல்லையா என்பது. எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக உங்களோட சிந்தனைகளை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இது சரியா பிள்ளையா, செலவழிக்கிறது ஓகேயா இல்லையா, பலரும் கேட்டு வருவார்கள், பலரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு கொடுக்கணும் என்று தீர்மானிக்கிறது உங்களோட பொறுப்பு. உங்களுக்கு அதை சுயமாக முடிவெடுக்க முடியலையா, நன்றாக மார்க்கம் படித்த ஒருவரை நீங்கள் சந்தித்து இப்படி ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வந்திருக்குது, இதுக்கு நான் செலவழிக்கிறது மார்க் அடிப்படையில் என்ன ஃபத்வா, இது கூடுமா கூடாதா அப்படி நீங்கள் கேளுங்க. அப்போ நீங்கள் இன்னொருத்தர மசூராவோடு ஆலோசனையோடு உங்களோட பொருளாதாரங்கள் செலவழிக்கிற நேரத்தில் சகோதரர்களே உங்களுக்கும் நன்மையை தருது. நீங்கள் செலவழிக்கிற அந்த பொருளாதாரத்தின் மூலமாக இன்னொரு சமூகம் நன்மை அடைய போகிறது. எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி சகோதரர்களே, நாங்கள் எங்கள்கிட்ட அல்லாஹு தஆலா அதிகமான பொருளாதாரத்தில் தந்திருக்கிறான் என்றால் நாங்கள் பார்க்கணும், முதலாவது அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறது.
இந்த மார்க்கத்தை உலகமெல்லாம் பரப்புவதற்கு எந்தெந்த முறையில் எங்களால் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி ஏழை எளியவர்களை தேடி உதவி செய்கிறது. நோயாளிகள் இன்றைக்கு மறந்தெடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நோய், அந்த நோயை குணப்படுத்துவதற்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு 4000 ரூபாய் அப்பாயின்மெண்ட் காசு கட்டி அவங்கள்ட்ட பிள்ளையை காட்டுறதுக்கு, எங்களோட வாப்பா காட்டுறதுக்கு, உமாவை காட்டுறதுக்கு, மனைவியை காட்டுறதுக்கு வசதி இல்லாமல் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தார் அதே மருந்தை குடிச்சு அப்படியே வாழ்க்கை கெடுத்துவாங்க. ஒரு நாள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வச்சு ஒரு ஸ்பெஷல் டாக்டரை காட்டினா அவருக்கு தீர்வு கிடைக்கும். சில நோய் இருக்குது, அதுக்கு தீர்வு இல்லை. ஆனால் தீர்வு இருக்கின்ற, மருந்து இருக்கின்ற, ட்ரீட்மெண்ட் இருக்கின்ற நோயாளிகள் இன்றைக்கு தட்டுமாறி கொண்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு அப்படியான நோயாளிகளை சந்திச்சு, ரைட் நீங்கள் கொழும்புக்கு போங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு தான் நீங்கள் காட்டிட்டு வாங்க. அந்த டாக்டர் ஒரு மருந்து கொடுப்பார், அதோட சுகமானா நான் கேட்குறேன், அந்த நோயாளிக்கு வர்ற அந்த சந்தோஷம் அதுவே போதும் உங்களோட பொருளாதாரத்தை பறக்கத்துக்காக, அதுவே போதும். சில நோயாளிகள் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் இந்த மருந்து குவாலிட்டி குறைஞ்சது, ஃபார்மசியிலே சொல்லுவாங்க இது குவாலிட்டி குறைஞ்ச மருந்து, இதை விட நல்ல மருந்து இருக்குது, அது இன்னும் விலை கூட, அதை வாங்கினால் ஒரு ரிகவரி கிடைக்கும். அப்போ ஏன் எங்களால் ஒரு மாதத்துக்கு தேவையான மருந்து வாங்கி கொடுக்க முடியலை? எனவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த சகோதரர். எல்லோரும் உங்கள்கிட்ட வாய் திறந்து கேட்க மாட்டார், எல்லோரும் கேட்க மாட்டார். அதனால் நாங்கள் தேடி எங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தின் மூலமாக நாங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கு நிறைய உம்மா வாப்பா அவங்களுக்கு ஆசை இருக்குமே, இந்த பிள்ளையை ஒரு ஹாஃபீஸாக மாற்றணும், ஒரு மதரசாவில் கொண்டு போய் சேர்க்கணும். மதரசாவில் போனால் அட்மிஷன் 10,000 20,000 கட்டணும், மந்த்லி ஃபீஸ் 10,000 15,000 கட்டணும். ஆனால் அவருடைய முழு சம்பாத்தியமும் 30,000 40,000 இருக்குது. அந்த பிள்ளைக்கு டேலண்ட் இருக்குது. அந்த பிள்ளைக்கு யாராவது முன்வந்து ஒரு 10 வருஷம் 7 வருடங்கள் செலவழித்தால் ஒரு 10 வருடங்களுக்கு பின்னாடி எங்களோட ஊருக்கு ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபிஸை உருவாக்கலாம். அதுக்கு யாரும் ரெடி இல்லை. இன்னொரு பிள்ளை இருக்குது, நல்ல டேலண்டாக படிக்குது, அந்த பிள்ளை படித்து நாளைக்கு எங்கள் சமூகத்துக்கு ஒரு டாக்டராக வர சான்ஸ் இருக்குது, எங்களோட சமூகத்துக்கு மார்க்கத்தோட ஒரு லோயராக வர சான்ஸ் இருக்குது, எங்களோட சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு படித்த ஒரு மேதையாக வருவதற்கு சான்ஸ் இருக்குது. அது வந்தால் எங்களோட ஊருக்கு பெருமை, எங்கள் மக்களுக்கு சேவை செய்வான் என்ற சேவை மனப்பாங்கோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை நாங்கள் கொஞ்சம் பொறுப்படுத்தி ஸ்கூலுக்கு செலவழித்து, கிளாஸுகளுக்கு செலவழித்து, அவனோட மெட்டீரியல்ஸுக்கு செலவழித்து ஏன் எங்களால் பொறுப்பெடுக்க முடியாது? முடியும். எங்களோட ஏனைய அனாவசிய செலவுகளை பார்த்தால் ஒருத்தரை அல்ல சகோதரர்களே, பலரையும் உருவாக்க முடியும். நான் ஒரே சொல்லுகின்ற ஒரு சம்பவம் தான் சகோதரர்களே. இந்த இலங்கை நாட்டில் ஒரு பெண்மணி இதுவரைக்கும் 7 அல்லது 8 ஆலிம்களை 10 வருஷம் படிக்க வச்சு சொந்த செலவில் செலவழித்து இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பெண் சொல்லுவாள், நான் இப்போயே மௌத்துக்கு ரெடி, ஏன் தெரியுமா? என்னுடைய செலவில் அவ்வளோக்கும் கணவனுக்கு தெரியாது. ஏன்னா கணவன் அந்த இஸ்லாமிய அடிப்படையில் செலவழிக்கிறதுக்கு எதிர்ப்பு, கொஞ்சம் எதிர்ப்பு. அதனால் அவருக்கு கிடைக்கிற அமௌண்ட்டுகளை சேர்த்து இதுவரைக்கும் 7 அல்லது 8 ஆலிம்களை உருவாக்கி இருக்கிறார். எனக்கு இப்போ கபருக்கு போதும் அல்ஹம்துலில்லாஹ், யாருக்கும் தெரியாமல் அந்த மதரசாவுக்கு ஃபீஸை கட்டி அந்த பிள்ளைக்கு தேவைகளை கொடுத்து 8 ஆலிம்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அவர் சொல்கிற என்ன தெரியுமா? நாடு பூராகவும் இன்றைக்கு அதில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். போதும், சதக்கத்தும் ஜாரியா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், எங்களால் முடிஞ்சது ஏதோ வீண் விரயத்துக்கு செலவழிக்கிறத சமூகத்துக்கு படிக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒரு பேக்கை வாங்கி கொடுக்குறீங்க, அந்த பிள்ளைக்கு தேவையான பாடசாலைக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்குறீங்க, அந்த உம்மா அப்பா துவா செய்யும், அந்த பிள்ளை முதல்ல படித்து நாளைக்கு பெரிய ஆளாகி வந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு ஆளாக உங்களுக்கும் எனக்கும் இருக்கலாம். எனவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி சகோதரர்களே, நாங்கள் இன்றைக்கு ஒரு வீடு 2 வீடு 3 வீடு 4 வீடுன்னு சும்மா போனால் தங்கிட்டு வரதுக்கு வீடு கட்டுறோம். போனால் ஒரு இடத்துக்கு போனால் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போய்த்து நிற்கிறோம், அதுக்கு ஒரு வீடு கட்டுறோம், பிரச்சனை அல்ல. ஆனால் வீடு இல்லாமல் இன்றைக்கு ஒரு ரூம் கூட இல்லாமல், ஒரு வாசல் கூட இல்லாமல், பாத்ரூம் கூட இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் இருக்குது. ஒரு வாஷ்ரூம், ஒரு பாத்ரூம் 5-6 குடும்பங்கள் ஷேர் பண்ணி வாழ்கிற இடங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எங்களை ஒதுக்குற அந்த சதக்காவில் ஜக்காத்தில் நாங்கள் அப்படி ஒருத்தருக்கு வாஷ்ரூமை கட்டி கொடுக்குறது, தொழில் ஒன்று எடுத்து கொடுக்குறது, படிக்கிறதுக்கு ஃபுல்லாக பொறுப்பெடுக்கிறது, இது போன்ற நல்ல விடயங்கள் சகோதரர்களே எங்களை ஒரு கட்டத்தில் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நரகத்துக்கு போகிற ஒரு தடையாக இது நிற்கும். அல்லாஹ்க்காக நாங்கள் இதை செஞ்சால். அதே மாதிரி சகோதரர்களே, சமூகத்தில் அத்தியாவசிய தேவை என்று இன்றைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்குது. எனவே நாங்கள் அந்த விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி என்னவென்றால் சகோதரர்களே, நாங்கள் யூஸ் பண்ணுற உடுப்புகள், எங்களோட வீட்டில் ஆக்குற சாப்பாடு, யூஸ் பண்ணுற தளபாடங்கள், ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்கள், எங்களுக்கு இது இப்போ தேவை மாற்ற வேண்டி வருது. நான் ஒரு உடுப்பை யூஸ் பண்ணுறேன், ஒரு வருஷம் யூஸ் பண்ணியாச்சு, புதிய உடுப்பு வாங்குறேன்டா, இந்த உடுப்பை நீங்கள் தூக்கி குப்பையில் போடாமல் இதை உடுக்கிறதுக்கு ஒரு செட் இருப்பாங்க, சமூகத்தில் ஒரு சாரார் இருப்பாங்க, அவங்கள தேடி அதை கொடுக்கலாம். உங்களுக்கு வீட்டில் ஒரு சோஃபா செட் இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, ரூம் செட் இருக்குது. இப்போ டிசைன் மாறினேன்றதுனால நீங்கள் புதிய ஒன்று வாங்கினு வைங்களேன், உங்களுக்கு வசதி இருக்குது, நீங்கள் புதிய ஒரு சோஃபா வாங்குறீங்க, புதிய ஒரு ரூம் செட்டை வாங்குறீங்க, கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்களை வாங்குறீங்க,
நீங்கள் இதை கொண்டு போய் குப்பையில் போடுறதல்ல, அழகிய முறையில் அதை எடுத்து இது யாருக்கு தேவை அவங்களுக்கு கொடுத்து பாருங்க பார்ப்போம். சோஃபா இல்லாத ஒருத்தனுக்கு உங்களோட பழைய சோஃபா கொடுத்து பாருங்க, அவன் எவ்வளோ துவா செய்வான் தெரியுமா? ரூம் செட் அல்மாரி இல்லாமல் இன்றைக்கு சாதாரணமாக உடுப்புகள் அடுக்கிட்டு வாழ்றவங்க இருக்கிறாங்க. ஒரு சேருக்கு மேலால் பிள்ளைகள் உடுப்பு அடுக்கி கொண்டு வாழ்றவங்க இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் புதிய ஒரு அல்மாரியை வாங்குற நேரத்தில் பழையத்தை கொண்டு போய் கொடுத்து பாருங்க, அவன் எவ்வளோ துவா செய்வான் தெரியுமா? புதியத்தை கொடுக்கல, நீங்கள் வாங்குறீங்க புதியது, ஆனால் நீங்கள் பழையது என்று ரிஜெக்ட் பண்ணுறது அது அவனுக்கு பெரிய ஒரு சொத்தாக இருக்கும். சகோதரர்களே, நீங்கள் ஒரு சைக்கிள் ஓடிக்கொண்டு நீங்கள் மோட்டார் பைக் வாங்குறீங்க, சைக்கிளை தூக்கி இரும்புக்கு விற்கிறதல்ல, அதை சைக்கிள் இல்லாத ஒருத்தனுக்கு கொடுத்து பாருங்க பார்ப்போம். அவன் அந்த மோடிஃபை பண்ணி எடுத்து அவன் ஓடுவான், அவன் எவ்வளோ துவா செய்வான் தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர், அரபு நாடுகளை நீங்கள் உங்களுக்கு போய் பார்த்தா தெரியும், இடத்துக்கிடம் பாக்ஸ் மாதிரி ஒரு அடித்து வச்சுருப்பாங்க. அதில் சொல்லியிருப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணின உடுப்புகளை கொண்டு வந்து உங்களுக்கு தேவையில்லைண்டா கழுவி கொண்டு வந்து அந்த பாக்ஸில் போட்டு போங்கன்னுவாங்க. அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க தெரியுமா? எங்களுக்கு ஒரு உடுப்பு பாவிச்சு முடிஞ்சாச்சு, அதை மடித்து அந்த பாக்ஸில் போட்டு போயிடுவாங்க. அதை தேவையானவர்கள் அந்த பாக்ஸை திறந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யாரும் தேவையில்லாமல் எடுக்க மாட்டாங்களே, தேவை உள்ளவங்க தான் பாக்ஸை திறந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு கிழமை தாண்டியும் அந்த உடுப்பை யாரும் எடுக்கலைண்டா அதுக்குன்னு சில நிறுவனங்கள் இருக்குது, அவங்களோட லொரியில் வந்து அதுக்கு தேவையான அந்த உடுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து எந்த ஏரியாவுக்கு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அந்த ஏரியாவுக்கு கொண்டு போய் இந்த உடுப்புகளை கொண்டு கொடுப்பாங்க. அது நடக்குது. இன்னும் சில மஸ்ஜிதுகளுக்கு முன்னாடி கபட் அடித்து வச்சுருப்பாங்க. அதில் இப்போ நீங்கள் ஒரு புக்கை படிக்கிறீங்க, அரபிக் புத்தகமோ இங்கிலீஷோ சிங்களமோ ஏதோ ஒரு அறிவுள்ள பிரயோசனமுள்ள ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்து முடிஞ்சாச்சு, அட்வான்ஸ் லெவல் செஞ்சு முடிஞ்சு, ஓஎல் எடுத்து முடிஞ்சு, அல்லது மெடிக்கல் படித்து முடிஞ்சு, லோ காலேஜில் படித்து முடிஞ்சு, உங்களுக்கு இப்போ இந்த புக்ஸ் தேவையில்லைன்னு வைங்களேன், இந்த புத்தகத்தை கொண்டு வந்து கபட்டில் வச்சுருவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் படிக்க தேவையான கஷ்டவாளிகள் ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 15,000 20,000 30,000 புத்தகத்தில் வேலை. ஆனால் செகண்ட் ஹேண்ட் புக் அவங்களுக்கு ஃப்ரீயாக பள்ளிக்கு முன்னாடி இருக்கிற கபட்டில் இருக்கும், தேவைண்டா அவங்களுக்கு பார்த்து அதை எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த சிஸ்டம் இன்றைக்கு அரபு நாடுகளில் இருக்குது. அதே மாதிரி சகோதரர்களே, இன்னும் சில மஸ்ஜிதுகளுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க. வீட்டில் நீங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ் போத்தல் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு 2 கப்பை குடிக்கிறீங்க, அதுக்காக உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஐடியாவும் இல்லை, கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அந்த ட்ரிங்க்ஸ் போட்டில் கொண்டு வந்து அப்படியே அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்ஸா ஆர்டர் பண்ணுறீங்க, 2 துண்டு சாப்பிட்றீங்க, அடுத்து 6 துண்டே வீசுறீங்களா? கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா? அதை கொண்டு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் பசித்தொருத்தம் வருவான், அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிப்பான், சாப்பிடுவான், அவன் துவான். பாருங்க பாபம், தனக்கு தேவையில்லை, தன்னை தேவை முடிஞ்சாச்சு, அதை கொண்டு போய் குப்பையில் போடாமல் அதை அடுத்தவர்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்குறாங்க. அதே மாதிரி சகோதரர்களே, தாமுல் மவாஷி, இப்போ வீட்டில் வந்து நாங்கள் சாப்பாடு சமைப்போம், ரொட்டி சுடுவோம், பான் சாப்பிடுவோம், சோறாக்குவோம், இப்படி பல உணவுகளை நாங்கள் சாப்பிடுவோம். இந்த எச்சில்கள் மிஞ்சா இது இன்னொருத்தர் கொடுக்கலவே. இப்போ நாங்கள் பெனஞ்சத்துக்கு போகிறோம், நாங்கள் யூஸ் பண்ண ஹாஃபை சாப்பிடுவோம், ஹாஃபை கொண்டு போய் அடுத்த கொடுத்து கொடுக்கலாம். இதுக்கு என்னென்ன செஞ்சுருப்பாங்கடா, இடத்துக்கிடம் அதுக்கு வேறு பாக்ஸ் அடித்து வச்சுருக்கிறாங்க. உங்களோட வீட்டில் மீற பேலன்ஸ் ஆகிற ரொட்டி துண்டுகளாக இருக்கட்டும், பேலன்ஸ் ஆகிற பானாக இருக்கட்டும், ஹுபுஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து இந்த பாக்ஸில் போடு. அட போர்டில் என்ன தெரியுமா? தாமுல் மாவாஷி, கால்நடைகளுடைய உணவு. அதுக்கு ஒரு பாட்டி வரும், பண்ணைகள் செய்கிறவங்க வருவாங்க, அதில் இருக்கக்கூடிய உணவுகளை அந்த பானோ ஹுபுஸையோ ஷோரோ ஏதோ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் முருவசாதிகளுக்கு கொடுக்கும், எனிமல்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கும். பாருங்க, இந்த சிஸ்டங்கள் இருக்கிறதுனால சகோதரர்களே, நீங்கள் உடுப்பு புதுசு வாங்கினாலும் பழையது வீணாகுது இல்லை, நீங்கள் சாப்பாடு பேலன்ஸ் ஆனாலும் பழைய அந்த சாப்பாடை கொண்டு போய் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இஸ்ராஃப் நடந்துவிடக்கூடாது என்பதற்கு சில இடங்களில் கரிசனை செலுத்துகிறாங்கண்டா எங்களாலே முடியும். இப்போ எங்களுக்கு வந்து பாக்ஸ் எல்லாம் வைக்க தேவையில்லை, எங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் ஆகிருக்குதா, யார் ஆடு வளர்க்குறாங்க மாடு வளர்க்குறாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது, அல்ல அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க, அல்லது ரோட்டில் போகிற மிருகங்களுக்கு அது உணவாக கொடுங்க, சும்மா அநியாயமாக கொட்டி விடாமல். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பு இந்த ஹுத்பாவுடைய சுருக்கம் என்னவென்றால், வீண் விரயம் என்பது, தேவையில்லாமல் அதிகமாக செலவழிப்பது என்பது, எங்களுக்கு தேவைக்கே இல்லாத ஒரு விஷயத்துக்கு செலவழிப்பது என்பது மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது, வன்மையாக எதிர்க்கிறது. எப்பயுமே அல்லாஹு தஆலா இந்த பொருளாதாரத்தை எங்களுக்கு தந்துவிட்டு ஒரு சோதனையாக வைத்திருக்கிறான். நாங்கள் அதை சரியாக செலவழித்தோம் என்றால் மறுமையில் தப்ப முடியும், அதை அநியாயமாக நாங்கள் வீணாக்கினோம் என்றால் மறுமையில் தப்ப முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த பொருளாதாரம் அதே மாதிரி வீண் விரயங்கள் இந்த தலைப்புக்கு உட்பட்ட முறையில் எங்களை இந்த ஜாமிய தொகுதி பள்ளியிலேயும் என்ன செய்கிறாங்கடா, வருடம் கஷ்டவாளி பிள்ளைகளுக்கு, பாடசாலையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு புத்தகத்தை வாங்க போனாலும் சரியான விலை, எல்லாமே விலை கூடி இருக்குது. வளமையாக வருடம் என்ன செய்வாங்கண்டா,
கஷ்டவாளி பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள், கொப்பிகள், பேனா, பென்சில் இது போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கி 200-250 பிள்ளைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வராங்க. அந்த அடிப்படை இந்த வருடமும் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய ஹுத்துபாவுக்கு பிறகு உங்களுடைய உதவிகளை நாடி இருக்கின்றார்கள். எனவே இருக்கின்ற பொருளாதாரத்தில் உங்களையும் நீங்கள் வருத்தி கொள்ளாமல் இருப்பதை கொண்டு அடுத்த மாணவ மாணவிகளையும் படிக்க வைப்பதற்காக வேண்டிய ஒரு உதவியை நீங்கள் செய்யுங்க. இது மட்டுமல்ல, குறிப்பிட்ட இது மட்டுமல்ல, உங்களால் எது முடியுமோ இந்த சமூகத்திலே உள்ள கஷ்டவாளிகளை, சமூகத்தில் உள்ள இயலாதவர்களை கொஞ்சம் எழுப்பிவிட முடியுமோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய பொருளாதாரத்தினையும் பரக்கத் செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.